விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எல்லா மெஷர்ஸும் எடுத்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம். ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. நல்ல நல்ல திட்டங்கள் மீனவர்களுக்கு உகந்ததா எல்லாமே நன்மை நடக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வச்சிருக்குது. பட் க்ளோசரா அந்த டேட் வரும்போது தான் அதுக்கு உண்டான விஷயங்கள் தெரியும். மானிய கோரிக்கை வரும்போது தெரியும். ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு 9 பேர் வந்து இலங்கை கடற்படை கைது தொடர்ச்சியாக இல்ல, பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை தெரியப்படுத்தி இது விஷயமா பேசி இப்போ அங்க அடுத்த வாரம் டெல்லி போய் அங்க உள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ட்டையும் ஃபிஷரிஸ் மினிஸ்டர்ட்டையும் இதை பத்தி பேச போறோம். கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்போம். சார், இப்போ மாவட்ட செயலாளராக முதல்ல மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு, இந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. எங்களுடைய அன்பு அண்ணன் ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்தனனுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கழகத்துல இருக்க முக்கியமான பொறுப்புல இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா என்னுடைய மக்கள், தூத்துக்குடி மக்கள் என்னை நம்பி வாக்களித்து என்னை வந்து இந்த இடத்துல கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. இது ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு. இந்த பொறுப்பை சீரும் சிறப்புமா செய்யணும். கண்டிப்பா தளபதியுடைய அவருடைய இந்த ஹானரை மென்மேலும் வந்து நான் மகிமைப்படுத்துவேன். இல்ல, நேத்து தான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட. என்னன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு, சில குழாய்கள்லாம் உடஞ்சிருக்குது. அதை ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஆக்சுவலா எல்லாமே நேத்துல இருந்தே சரியா வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த ஷார்டேஜ் இருந்ததுனால, அந்த எக்ஸஸா நிறைய பேர் எடுக்கிறதுனால ஒரு 2-3 நாள்ல அது சீரமைக்கப்படும். எல்லாம் ப்ராப்பரா இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு ப்ராப்பரா கிடைச்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி கிடைச்சிடும். டோன்ட் வரி. கலெக்டர்கிட்டே அதை பத்தி பேசியிருக்கு. நன்றி. இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு என்னோட தூத்துக்குடி மக்களுக்கு நன்றி. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் GS அண்ணன் ஆனந்த் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.